ஹலோ மக்களே 373வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா ஓர்ஸுக்கும் லூஃபிக்கு தான் சண்டை நடக்கு. ஆனா லூஃபி உடம்புலயே 100 ஷேடோ ஏத்திட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். வேற லெவல் ஸ்ட்ராங்ல வந்து நின்னுட்டு இருக்கான். உசப்பு நாமில மிரண்டாங்க. என்னடா இவன் சொல்லிட்டு வாடா உனக்கு எனக்கு தான்டா சண்டைன்னு சொல்லிட்டு லூஃபி நொறுக்கி எரியுதான். அவனை மட்டும் அடிச்சது இல்லாம வயிற்றுல இருக்க மொரியவே அடிச்சு நொறுக்குதான். முடிய பிடிச்சி தூக்கி ஒரு அட்டி அடிக்கிறான். அடிச்சு முடிச்சுட்டு லூஃபி உடம்புல இருக்க ஷேடோவும் வெளியே பறந்து போய்கிட்டே இருக்கு. இது கனவா உண்மையாடா? நம்மளால ஜெயிச்சிட்டானா? முகிவரா மேல நம்பிக்கை வச்சது வீண் போகலடான்னு சொல்லிட்டு லோலா எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மள ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு த்ரில்லர் பார்க்கே சாஞ்சிச்சுடா, நம்ம வெட்டி கொண்டாடிட்டோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அடிச்சட்ல ஓர்ஸ் உடம்பு ஃபுல்லா தழும்பா ஆயிருச்சு. ஓர்ஸ் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. கெக்கோ முறியவுமே சாஞ்சிட்டான். முகிவரா நீ ஓர்ஸே சாஞ்சிட்டடா, நீ தாண்டா ஆளுன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஷேடோ இல்லாதவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் லூஃபி முழிச்சு போடான்னு சொல்லிட்டு உசப்பும் நாமையும் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. டேய் இவன் ஏகப்பட்ட எனர்ஜி யூஸ் பண்ணிட்டான்டா, அவன் பாடி ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும், அதான் இப்படி ஆயிருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. 100 பேர் ஷேடோ அந்த உடம்பு வந்து ஹேண்டில் பண்ணிருக்கடா, அப்படின்னா எந்த அளவுக்கு வலி இருக்கும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா லோலா. டேய் சீக்கிரம் வந்து நம்மளோட ஷேடோ நம்ம கையில எடுக்கணும்டா, அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பார்க்கடா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருதுன்னு சொல்றாங்க. சரிடா எப்படிடா உங்களோட ஷேடோ எல்லாம் நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது மாதிரி எங்க க்ரூ மட்டும் 4 பேர் ஷேடோவே அவனுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். முகிவரா ஒருத்தனால மட்டும் தான் நம்மளோட ஷேடோ எல்லாம் எடுக்க முடியும் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனால தான் மூவ் பண்ணவே முடியல. இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லி லோலா கேட்டுட்டு இருக்கா. அவன் வாயால வந்து தான் ஒரிஜினல் மாஸ்டர் நீ போன்னு சொன்னா மட்டும் தான் நம்ம உடம்புக்கு வரும், அது வரைக்கும் அது வராதுன்னு சொல்றா லோலா. அது எப்படிடா வர வைக்க? மொரியாட்ட இருந்து எப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியும்? அவனை என்ன தோக்கடிச்சாலும் அவனை அதெல்லாம் முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு சடனா ஒரு சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா ஓர்ஸ் சைடு தான் சத்தமே கேக்கு. லோலாலாம் ஷாக் ஆகுதா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா திரும்பி ஓர்ஸ் எஞ்சி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டே ஓர்ஸ் எஞ்சி வந்துட்டான்டா, நம்ம கதை முடிஞ்சிருச்சுடா. அவன் கதையை முடிச்சோன்னு நினைச்சோம், நம்ம கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முகிவராவால இனிமேல் நின்று சண்டை கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டு மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டே இவன் சண்டை போடுற அளவுக்குலாம் நம்மளுக்கு எனர்ஜி கிடையாது சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டே எனக்கு அந்த அளவுக்குலாம் வலிக்கலன்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான். டே இனிமேல் எப்படிடா நம்ம இவனை அடிக்கிறதுக்கு? நம்ம லிமிட் எல்லாம் தாண்டி போயிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வரப்போகுது. டார்க்னஸ் போயிட்டு வெளிச்சம் வந்துருச்சுன்னா நம்ம செத்துருவோம். ஃபாரஸ்டே நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சரி நம்ம ஃபாரஸ்ட்ல போவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஜோரோ எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். லூஃபி இங்க என்ன பண்ணன்னு எனக்கு தெரியலடா, ஆனா ஏகப்பட்ட டேமேஜ் உருவாக்கிட்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் ஜோரோ. நீலாம் அவனுக்கு ஒரு கரப்பா மூச்சி மாதிரிடா, நீ செத்துருவே, அவன் பக்கத்துல நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய சாமி கூட நீ எப்படா சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு லோலாலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் நிறைய அன்கான்சியஸ்னஸ்ல தான்டா இருந்தான். எங்கடா இவனை ஆளை காணோன்னு சொல்லிட்டு உன்னை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. சுத்தி இருந்த முகிவர ஆளுக்கு எவனையுமே காணோம். டே எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். அவளை சீக்கிரத்துல நாங்க கட் பண்ண மாட்டோம்டா, நாங்க யாருன்னு காட்டுவோம்னு சொல்றான் லூஃபி. இன்னும் ஒரு அட்டாக் பண்ணா போதும்டா, அவன் சாஞ்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரோபின் எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கா. நானும் எந்திரிச்சிட்டேன்னு சொல்றாவா. நான் மேல போனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் எல்லாத்தையும் ஆட்டத்தை காட்டுறேன்னு சொல்றா ரோபின். நான் அவனை மேல ஏத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ப்ரூக்கு எந்திரிச்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னால முடிஞ்சதை நானும் உங்களுக்கு பண்றேன்னு சொல்றான் அவன். ஆமாடா ப்ரூக்கு, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம நாமி நின்னுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எப்படி எஞ்சி நிக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓர்ஸ் அடிக்கல இவங்க ஒண்ணு பயந்து போலையாடா, அப்படின்னு கவுண்டர் அட்டாக் தான் தயாரா இருந்தாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. முகிவரா குரூ எல்லாரும் எஞ்சி நின்னுட்டு இருக்கானுங்க. சாஞ்சி மட்டும் அழகான எல்லாருமே எஞ்சி நின்னுட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம சாஞ்சி முடிச்சுதான் இருக்கான். சோப்பர் சாஞ்சி மேல வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க பிராங்கியோ ஏதோ போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். டே பிராங்கி நம்ம இதை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லாருமே எஞ்சிட்டானுங்க. என்னடா நீங்க கிவ் அவே பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு லோல ஆளுகெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே இந்த இடத்த விட்டு போல நீங்க கிளம்புங்கடான்னு சொல்றான் சோரோ. இது எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. இங்க ஒண்ணு ரோபின் வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்கா. படி மாதிரி காலை உருவாக்கிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தா லூஃபியோ தூக்கிட்டு நம்ம புருக்கு போய்கிட்டு இருக்கான். ஜெட் மாதிரி வானத்துல பறந்து போறான். டேய் எங்கடா போறன்னு சொல்லிட்டு ஓர்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். சடனா அவனை சுத்தி ஸ்மோக்கா பறக்கு. இதுதான் வெதர் டெம்போ. கூல் பால்னு சொல்லிட்டு நாமியா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. ரெயின் டெம்போ போட்டு விடுதாவா. என்னடா இவ எது பேயா என்னடா மழையெல்லாம் பெய்ய வைக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா பிராங்கியும் உசப்பா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. எமர்ஜென்சி பிளம்பிங் வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்னடா எமர்ஜென்சி வேலைன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. கூப்படா வெண்டுன்னு சொல்லிட்டு போடுறான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்க இடத்த உடைக்கிறான். பிராங்கியும் உசப்பும் சேர்ந்து அவனுக்கு எது கையை வச்சு சுத்திக்கிட்டே வரானுங்க. இதான் சூப்பர் கோல்டு கேனன்டா, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரீசிங் பாயிண்ட வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். என்னன்னு பார்த்தா அவன் காலையே உரைய வச்சிட்டானுங்க. அவனால மூவ் பண்ணவே முடியல. டே ரெயின் வாட்டரை யூஸ் பண்ணி அவன் காலையே உரைய வச்சிட்டானுடா. இவனுக்கு உண்மையிலே வேற லெவல்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கமா சோப்பரும் சாஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சாஞ்சி வேற லெவலா குதிக்கான். இது இப்ப என்னோட டர்ன் சொல்லிட்டு ஏதோ சங்கிலி மேல காலை வச்சிருக்கான். இந்த புடிச்சுன்னு சொல்லிட்டு சங்கிலியை புடிச்சிட்டு ஒரு போடு போடுறான். ஓர்ஸையே லாக் பண்றான். இது ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா ரூடார் வந்து அவனை லாக் பண்ணுது. சாஞ்சி நீ வேற லெவல்னு சொல்றான் சோப்பர். ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குதிச்சு போய்கிட்டே இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா ப்ரூக்கு நம்ம லூஃபி மேல புடிச்சு வச்சிருக்கான். டேய் என்னை தூக்கி போடுறான்னு சொல்றான் அவன். டேய் தூக்கி போட்டா நீ என்ன ஆனவன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். தூக்கி போடுன்னு சொல்றான். தூக்கி போட்டோன்னு லூஃபியோ வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான். தேர்ட் கியர் போன் பலூன்னு சொல்றான் லூஃபி. கைய பெருசா கொண்டு வரான். ஓர்ஸ் ஸ்டொமக்ல அடிடா நம்ம ஜோரோன்னு சொல்லிட்டு சோப்பர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஜோரோ
ஜோரோவோ சீக்ரெட் டெக்னிக் சொல்லிட்டு வைத்த துண்டு துண்டா வெட்டிட்டு போறான் 3000 வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஜோரோ மாச கட்டுறான். இன்னும் சாஞ்சி அவன் ஆட்டத்தை முடிக்கல. ரூடார் பக்கத்துல போயிட்டு எதையும் ஆன் பண்ணி விடுதான். சடனா ரூடார் அவனை பிடிச்சி இழுக்கு. டே ஹியூமனோட ஸ்பைன் வந்து எஸ் மாதிரி இருக்கும்டா. ஆனா அந்த ஹியூமன் ஸ்பைனை மட்டும் நம்ம நேரா ஆக்கணும்னா அதுல அட்டாக்க போட்டோம்னா அது துண்டு துண்டா போயிரும். நம்மளால டாக்டர் மாதிரி சூப்பரா பேசுறான். அது ஸ்ட்ரைட்டா மட்டும் அட்டாக் வந்துருச்சுன்னா அவன் போன் உடஞ்சிருச்சும் வேற லெவல் நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். எக்ஸ்ட்ரா லார்ஜ் பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். ஆனா இவனோ கம் கம்னு சொல்லிட்டு அட்டாக் போட போறான். கை ஒர்க் ஆக மாட்டுக்கு. போடுறா லூஃபி நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றாங்க. கம் கம்னு சொல்லிட்டு லூஃபி வானத்துல இருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஜெயண்ட் பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு மூஞ்ச வச்சு ஒரு ஓட உடைக்கான். என்னன்னு பார்த்தா குறுக்கெலும்பு மட்டும் துண்டு துண்டா போயிருச்சு. ஓர்ஸ் கதையவே முடிச்சிட்டாங்க. ஓர்ஸ் துண்டு துண்டா போயிட்டு அப்படியே வந்து லோலா மேலேயே வந்து சாய போகுதுன்னு பார்த்தா தனியா வந்து உழுது சாஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா ஓர்ஸ் கதையை முடிச்சுட்டு லூஃபி அப்படியே சாஞ்சி கிடக்குறான். டே இனிமேல் இந்த ஜாம்பில எந்திக்காதுடான்னு சொல்லிட்டு ஜாம்பிஸே நின்று பேசிக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிக்கு. ஓர்ஸ் உண்மையிலே தோத்துட்டானாடா. ஓர்ஸ் உண்மையிலே தோத்துட்டானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் த்ரில்லர் பார்க்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா சிண்ட்ரியும் வந்து வெளியே நின்றுகிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் லோலா வந்து அபுசலாம தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. இங்க ஹில்டானா வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லாருமே பாக்குறாங்க. என்னடா நம்ம மாஸ்டர் தோத்துட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு லோலா எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. முகிவர மேல நம்பிக்கை வச்சது வீண் போகலடான்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபி அடிச்சு நொறுக்கிட்டு சின்னதாயிட்டான். இவனடா சின்னதா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா தேர்ட் கியரோட பவர் எனக்குலாம் ஒன்னும் வலிக்கலடா. ஆனா என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் குறுக்கெலும்பு உடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் சண்டை போடணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். இவனோட வைட்டாலிட்டி உண்மையில வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் பாக்குறான். வெளிச்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருது. இங்கன்னு பார்த்தா வெளிச்சம் வந்தோன்னு ஜோரோ சாஞ்சலாம் நின்னுட்டு இருக்கானுங்க. புரூக்கும் அப்படியே நிக்கிறான். முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. டே லூஃபி சீக்கிரம் போகடா. ஷேடோ வேற உங்கள்ட்ட இல்ல நீங்க எரிஞ்சு கரிஞ்சிருவீங்கன்னு சொல்றாங்க. வாங்கடா மொரிய கதையை அடிச்சு நொறுக்கும். நம்மளோட ஷேடோஸ் எடுப்போம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னையெல்லாம் யாரும் எழுப்ப வேண்டாம்டா நானே எந்திரிச்சுன்னு சொல்லிட்டு மொரியோ வெளியே வந்துகிட்டு இருக்கான். மாஸ்டர் சொல்லிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மொரியா வச்சு தோக்கறதாச்சுன்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் கத்துறானுங்க. டே முகிவர அஞ்சம்னா திரும்பி உன் கதையை முடிச்சிருவான்டா. ஒழுங்கு முறையே ஷேடோஸ் எல்லாம் கூடுன்னு சொல்லிட்டு லோலா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா மொரியோ நக்கலா சிரிக்கான். என்னடா சின்ன பிள்ளைங்க மாதிரி கெஞ்சி கேக்குறீங்க அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றான் மொரியோ. இந்த முகிவர என்னோட ஷேடோ எபிலிட்டி எப்படிடா ஏன்ட்டே திரும்பி அகைன்ஸ்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கத்திக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் மொரியோ அந்த ஷேடோவெல்லாம் நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு லோலா கட்டிக்கிட்டு இருக்கான். டே முகிவரான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். அவன் என்னோட ட்ரில்லர் பர்க்கேடா நீ அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா உன்னை அடிச்சு நொறுக்குவேன் என்னோட ஷேடோவை கொடுன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டே இருக்கான். இந்த ஸ்ட்ரென்த்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாடா. இனிமேல் உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்றான் மொரியோ. நீங்க எல்லாம் தோத்துட்டீங்கடா ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்கள்ட்ட இனிமேல் டைமே இல்ல. வெளிச்சம் வந்துருச்சுடா. அவங்க கதை முடிய போதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே சாக போறீங்க. ஏன்னா உங்கள்ட்ட ஷேடோ இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டீம்ல உள்ள பெரிய ஆள்கிட்ட யார்ட்டுமே ஷேடோவே இல்ல. ஆல்ரெடி என்னோட க்ரூ மட்டும் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன்டா. இனிமேல் நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் மொரியோ. என்னன்னு பார்த்தா ஏதோ ஷேடோவே இறக்கிக்கிட்டு இருக்கான். என்ன எவனுமே கிங் ஆஃப் த பைரட் ஆகிறதெல்லாம் நிப்பாட்ட முடியாது சொல்லிட்டு இருக்கான். அவன் ஷேடோ எல்லாமே பறந்து போய்கிட்டு இருக்கு. எங்க பறந்து போகுதுன்னு தான் தெரியல. குதிச்சு அப்படி போகுது. ஸ்ட்ரெயிட்டா போய் எல்லா ஜாம்பிஸுமே பிடிக்கி த்ரில்லர் பறக்கல எல்லா ஷேடோமே என்கிட்ட வரணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷேடோ ஆஸ்கார்ட்னு சொல்றான். பார்த்தா எல்லா ஷேடோவும் அப்படியே அப்சர்வ் பண்றான். ஜாம்பிஸுக்கு எதுவுமே உயிரோடவே இல்ல. எல்லா ஷேடோவையும் அப்சர்வ் பண்ணி அவனை இழுத்துக்கிட்டான். டேய் இந்த ஐலண்ட்ல உள்ள எல்லா ஷேடோவையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. லூஃபி என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் இவனும் பண்றான். டேய் நீ 100 ஷேடோவை தான்டா அப்சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இழுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு 200 300 400ன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போறான். 500ன்னு சொல்றான். 600ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இழுக்க ஒன்றுல உள்ள பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. 800 900ன்னு சொல்றான். 1000 ஷேடோஸ் சொல்லிட்டு கத்துறான். அப்படியே பெரிய ஜெயிண்ட் மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். மான்சரா மாதிரி நிக்கிறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கமராங்க. See you bye.